ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2026 நீங்கள் சூப்பராக எழுதுறதுக்கான வழிமுறை எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நான் எப்போயுமே தமிழ் இங்கிலீஷ்க்கு கொடுத்த மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் ஆகும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நம்மளுடைய மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோடு வேணும் அப்படின்னோம்னா என்னுடைய நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்கும். பட் சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் மெட்டீரியலாக கிடைக்கும். ரைட்டுங்களா? வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் லெசன் வைஸாகவே நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துடலாம். தொடர்ச்சியாகவே நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ண மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணி இதை மட்டும் படிங்க, எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா தமிழுக்கெல்லாம் அந்த புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய முறைவைப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி கூட கரெக்டாக வர்ற மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதனால் என்னால் அப்டேட் பண்ண முடிஞ்சது. பட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். அந்த 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழ் இங்கிலீஷில் நான் போட்டது எவ்வளோ பக்காவாக வந்ததோ அதே மாதிரியே கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் சூப்பராக அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரஸ்? டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் ரீஃபைனிங் நிக்கல். நிக்கலை தூய்மையாக பயன்படும் ஒரு முறையினை விவரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பை அதன் தாதுவான ஃபெரிக் ஆக்சைடிலிருந்து பிரித்தெடுத்தலில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடு யாது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. வரிசையாக பார்த்தீங்கன்னா என்ன சார் வரிசையாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். துத்தநாயகத்தினுடைய பயன்கள். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஹேங்க்யூ ஸ்லாக். இதே கொஸ்டின் லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம். இது என்ன அப்படின்னம்னா கிவ் த பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஃபார் வேப்பர் பேஸ் ரீஃபைனிங். ஹேங்க்யூ ஸ்லாக். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 3 மார்க் கொஸ்டினில் மொதல் கொஸ்டினாகவே இதுதான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் மொதல் கொஸ்டினாக இது கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இது பார்த்தீங்க அப்படின்னா எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை? இது ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 9 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா பி தொகுதி தனிமத்தின் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறுகுறிப்பு. போராக்ஸின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடர்பாக்க பண்புகளை பற்றி குறிப்பெழுதுக. ஃபிசர் ட்ரோப்ஸ் முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வடிவங்களை தருக. இது பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெசனில் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 9 கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட மெட்டீரியல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா லெசனுக்குமே நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா இந்த மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 லெசன் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா மார்னிங் ஹால் டியூட்டி இருக்குது. அதனால் 7:30 எக்ஸாம் சென்டருக்கு நான் போய் ஆகணும். வாட் இஸ் இனட் பேரஃபெக்ட்? மந்த இணை விளைவு என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ப்ளூரின் எப்போதும் ஒரு ஆக்சிஜனேற்ற நிலையினை பெற்றுள்ளது விளக்குக. அடுத்து கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம். ஹீலியத்தினுடைய பயன்களை தருக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 தான். இது 4ல் இருக்கிறது தான். கீழே 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். ஆய்வகத்தில் எவ்வாறு குளோரினை தயாரிப்பாய்? ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரின் இன் த லேபரேட்டரி? கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கன். ஆர்கானின் பயன்களை தருக. கொஸ்டின் நம்பர் 6ல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் குளிர்ந்த NaOH மற்றும் சூடான NaOHுடன் புரியும் வினைகளுக்கான சமன்பாடுகளை தருக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம். அடுத்து வெப்பப்படுத்தும் போது நிகழ்வது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்பப்படுத்தும் போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் சேர்மங்களின் காணப்படும் இனக்கலப்பாதலை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. புரோமின் பென்டாஃப்ளோரைடு, புரோமின் ட்ரைஃப்ளோரைடு. இது 2ஐயும் எழுத சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டினில் இது 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் கொடுப்பாங்க இல்லையா? அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இது மாதிரி ஈக்குவேஷனாக வரக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சார் 15 இருக்குது, ஒரு 5 மட்டும் கொடுத்துருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருக்கேன்.
கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய கேள்விகள் செகண்ட் சாப்டர்லேருந்து தேர்ட் சாப்டர்லேருந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 100% போதுமானது. அடுத்து ஃபோர்த் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4D வரிசை தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டறிய. அடுத்து வாட் இஸ் ஆக்டினாய்டுகள் என்றால் என்ன, 3 உதாரணங்கள் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் தனிம வரிசை அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இடத்தினை நிறுவுக. உள் இடைநிலை தனிமங்கள் என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த லெசனில் மொத்தமே 8 தான் கொடுத்துருக்கேன். 8 அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா 4th லெசனில் இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். அடுத்து 5th லெசனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு விளக்குக. இரட்டை உப்புகள் மற்றும் அணைவுச் சேர்மங்களின் இடையே உள்ள வேறுபாடுகளை அவை. வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எந்த வருஷம் கேட்டது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். புரியுங்களா? ஏன்னா 5th லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற 4 நாள் தான் போடணும்னு நினச்சேன். பட் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 15 வரைக்குமே கவர் ஆகிரும். எனக்கு ஆக்சுவலாக 5th லெசனில் 2 படிச்சுக்க, 4 படிச்சுக்க, 5 படிச்சுக்க, 8 படிச்சுக்க, இந்த மாதிரிலாம் ஒரு புரியாத முறையில் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு மெனக்கெட்டு உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துட்டேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஒரே வீடியோவில் வந்துடணும். ஏன்னா செப்பரேட்டாக போடும்போது யாராவது ஒருத்தருக்கு அப்டேட் பண்ண முடியலை. வீடியோ தொடர்ச்சி என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக டைம் இல்லாதனால. பட் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ் இங்கிலீஷ்க்கு எப்படி கொடுத்தனோ அதே மாதிரியே கொடுத்துட்றேன். லாஸ்ட் இயர் ஆஃபலி எக்ஸாமுக்கு கொடுத்ததை விட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் மற்றவங்க மாதிரி சும்மா அப்டேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. கரெக்டான ரீசனோட தான் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். புரியுங்களா? அடுத்து 6th லெசனில் இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6வது லெசன்லேருந்து 15வது லெசன் வரைக்கும் அடுத்த வீடியோ அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.